சின்னதாக இருக்கிறத வந்துட்டு பி கிரேடுன்னு. இது வந்துட்டு கிலோ 100 ரூபாய்க்கு ஒரு கிலோ. இது வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்துட்டு 200 கிராம் வரும். 5 பாக்ஸ் கொடுப்போம் 100 ரூபாய்க்கு. காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு இதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னாக்கா காத்தோட்டமாக இருக்கும். கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்தா காத்தோட்டமாக. ஏன்னா ரொம்ப போட்டு நெருக்கிட்டாலும் செடிங்களுக்கு மூச்சு விட முடியாத மாதிரி ஆயிரும். அதனால வந்துட்டு சொல்கிறாங்க ஒரே நாளில். ஏன்னா ரொம்ப அடுத்த நாள் தக்காளி மாதிரி இன்னைக்கு போயிடுச்சுன்னா அடுத்த நாள் இதை போய் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகும். நாளைக்கு காலையிலேயே இது மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிடும். இதை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு நமக்கு என்ன வேலை பண்ணணுமோ பண்ணிடலாம். அப்போ ஒரே ஆள் இந்த மாதிரி இப்போ எப்படி பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது வந்துட்டு எப்போ வேலையெல்லாம் முடிஞ்சோன்னா இதை அப்படியே இப்போ மழைக்கு முன்னால் இழுத்து விட்டாக்கா மழை தண்ணி படாமல் அப்படியே ரொம்ப மழையிலேருந்து பாதுகாக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் விவசாயி. நம்மளோட கடந்த வீடியோவில் முன்னாள் ராணுவ வீரர் அலெக்சாண்டரோட ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் பற்றியும் அவர் வெயில்ல இருந்து இந்த பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக ரெட் அண்ட் லோ டனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு முறையை பயன்படுத்துறாரு, அது பற்றியும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அவர் ஸ்ட்ராபெரி எப்படி வியாபாரம் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் வெயில்ல இருந்து பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய லோ டனல் மாதிரியே மழையிலிருந்து பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தி அது ஒரு மெத்தடு ட்ரை பண்ணுறாரு. அது பற்றின விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க போகலாம். ஸோ என் பேர் அலெக்சாண்டர். இது வந்துட்டு குன்னூர் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு குன்னூர் தாலுக்காவில் பேரட்டி பஞ்சாயத்தில் இருக்குது. செனட்டோரியன்ற ஊரில் நாங்கள் ஸ்ட்ராபெரிக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்துட்டு ரத்தன் பிளாஸ்டிக் கவரு. இது வந்துட்டு நல்லா பெருசாக இருக்குது. இது வந்துட்டு மழை ரொம்ப பெரிய மழை வரும்போது அதுக்கு பாதுகாப்புக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மலையில் வந்துட்டு பாதுகாத்து மழை நல்ல பெரிய மலைக்கும் இது ஜமானிச்சிருந்து சொல்கிறாங்க. சேம் கட்டுறது இது பண்ணுறது இந்த ஆங்கர் போடுறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் கவர் மட்டும் ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர். எந்த மழை அடித்தாலும் மறக்காத மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஹேங்கர் போட்டு கட்டிடுறாங்க. அப்போது நல்ல பெரிய மலைக்கு நம்ம ஸ்ட்ராபெரி மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி வேறு என்ன வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்துட்டு இது சேம் அதே மாதிரி இதை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு நமக்கு என்ன வேலை பண்ணணுமோ பண்ணிடலாம். அப்போ ஒரே ஆள் இந்த மாதிரி இப்போ எப்படி பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது வந்துட்டு எப்போ வேலையெல்லாம் முடிஞ்சோன்னா இதை அப்படியே இப்போ மழைக்கு முன்னால் இழுத்து விட்டாக்கா மழை தண்ணி படாமல் அப்படியே ரொம்ப மழையிலேருந்து பாதுகாக்கும். ஓகே, இந்த கவர் வந்துட்டு 6 ஃபீட்டு நல்ல பெருசாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு போகிறதுக்கு வந்து 8 ஃபீட்டு ஃபைபர் ஸ்டிக் போட்டு நல்லா ஹைட்டாக கொடுத்துட்டா நம்ம காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு இதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னாக்கா காத்தோட்டமாக இருக்கும். கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்தா காத்தோட்டமாக. ஏன்னா ரொம்ப போட்டு நெருக்கிட்டாலும் செடிங்களுக்கு மூச்சு விட முடியாத மாதிரி ஆயிரும். அதனால வந்துட்டு சொல்கிறாங்க கொஞ்சம் ஹைட்டாக வச்சு நல்ல காத்தோட்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு செடி வந்துட்டு பாதிக்காது. அட்வான்ஸ் ஃபார்மிங் பண்ணுறதுக்கு, அதாவது மழை டைம்லேயும் நம்ம நல்லா விளைச்சல் பண்ணலாம். இங்கே முக்கால்வாசி எல்லாமே ஸ்ட்ராபெரி இல்லாமல் டீ அந்த மாதிரிலாம் போடுறதுனால டீக்கு மேலே போடலாம். அதுக்கு தேயிலைக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நாற்றுக்கு சின்ன தேயிலை ஓப்பனாக இருக்கிறது போட வேண்டிய அவசியம் இருக்காது. அது வந்துட்டு ஓப்பனாக தான் இருக்கும். நம்ம நாற்று தயாரிக்கும் போது நர்சரிங்க எல்லாம் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அங்கே பழம் பறிக்கிறோம். பழம் பறிச்சுட்டு அது சின்ன சின்ன பாத்திரமாக வச்சு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த மாதிரி கொட்டிட்டு இதில் 3 கிரேடு. ஒன்று வந்துட்டு பி கிரேடுன்ட்டு சின்னதாக இருக்கிறத வந்துட்டு பி கிரேடுன்னு. இது வந்துட்டு கிலோ. இது வந்துட்டு ஒரு பாக்ஸ் வந்துட்டு 200 கிராம் வரும். எங்ககிட்ட வந்துட்டு 100 ரூபாய்க்கு ஒரு கிலோ. ஒரு கிலோனா 5 பாக்ஸ் வரும். 5 பாக்ஸ் கொடுப்போம் 100 ரூபாய்க்கு. இது வந்துட்டு ஃபுல் ரெட்டு. இது 200 கிராமு. அங்கே வெயிட்டு போட்டு அடுக்கி அனுப்பிவிடுவோம். இது வந்துட்டு கிலோ 200 ரூபா. 5 பாக்ஸ் வரும். அதுக்கடுத்தது இது வந்துட்டு ஏ கிரேடுன்ட்டு. இது வந்துட்டு சேம் இதே ரேட் வரும். 200 ரூபாய்க்கு கிலோ 200 ரூபான்னு அப்படி அனுப்பி விடுறோம். இங்கேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. தோட்டத்தில் நம்ம 1 மணிக்குள்ள இதை வந்துட்டு நல்லா பேக் பண்ணி அழகா தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம்னாக்கா அவர் வந்துட்டு 1 மணிக்கெல்லாம் இங்கே வந்து வண்டியில் எடுத்துகிட்டு போயிடுவார். வண்டியில் வந்துட்டு நம்ம சென்னைக்கு நேராக வண்டியில் போட்டு விட்ருவாங்க. இல்லைன்னா கேரளாவுக்கு போகணுமோ அதை போட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரே நாளில். ஏன்னா ரொம்ப அடுத்த நாள் தக்காளி மாதிரி இன்னைக்கு போயிடுச்சுன்னா அடுத்த நாள் இதை போய் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகும். நாளைக்கு காலையிலேயே இது மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிடும். அந்த மாதிரி அதனால தான் டிரான்ஸ்போர்ட் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இது எப்பவுமே இதே மாதிரி இருக்காது. மழை பெய்யும் ஒரு நாள் வந்துட்டு காலையிலேயே இது பண்ணிருக்கும். நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆளுங்க தான் ரொம்ப கம்மியாக கிடைக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பழம் போட்டு பறிச்சு அனுப்புறதுல ஒரு சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் அப்படியே குடும்பமா வந்து உட்கார்ந்தோமா. 26 வருஷம் மிலிட்டரியில அங்கே காட்டில் மேட்டில் இப்போ பாருங்க, இப்போ அட்டாக் நடந்துச்சுல அந்த இடம்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு வருத்தமான இடம் நடந்துருச்சு. நிகழ்வு நடந்துருச்சு ரொம்ப பஹல்காம்ல. பஹல்காம்ல வந்துட்டு 3 தடவை, அதாவது வந்துட்டு 94ல மிலிட்டரியில சேர்ந்தேன். 96ல ஒரு தடவை போயிருந்தோம். அதுக்கடுத்து 2000ல ஒரு தடவை. அதுக்கடுத்தது 2012லயும் அந்த இடத்துல, அதாவது அமர்நாத் யாத்திரைக்கு ப்ரொடெக்ஷன் போவோம். அமர்நாத் யாத்திரைக்கு இப்போ தொடங்கிடுவாங்க.
அந்த இடத்துல ரோட்டு ஓரத்துலலாம் பாதுகாப்புக்காக போவோம். அப்போ அந்த மாதிரிலாம் ரொம்ப அந்த மாதிரி இடத்துக்கு டியூட்டி பண்ணிருந்தோம். ஒய்ஃப் இங்கே இருப்பாங்க, குழந்தை இப்போ ஒரு இடத்துல படிச்சிருப்பாங்க, அப்படி இப்படின்னு இருந்து இப்போ வந்து எல்லாமே குடும்பத்தோட இந்த வேலை பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இதே வேலையில வந்துட்டு என் பொண்ணையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால வேளாண்மை, இந்த தமிழ்நாடு வேளாண்மை அக்ரிகல்ச்சர், தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரி பல்கலைக்கழகம் அதில் தான் வந்துட்டு ஹார்டிகல்ச்சர் காலேஜ் தேனி பெரிய குளத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ஃபோனில் பேசினாக்க இந்த தேனை பற்றி சொல்லுவாங்க, பூவை பற்றி சொல்லுவாங்க. அவங்களுக்கே வந்து இந்த பூ பழங்க இதை பற்றி படிக்க வைக்கலான்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. படிச்சுட்டு இருக்காங்க, நல்லா மேலே கொண்டு வரணும். இப்போ ஐசிஆர் எக்ஸாம் எழுதி அது மூலிமா ஃபாரஸ்ட்ரி கிடைச்சி அப்புறமேட்டு நாங்கள் இந்த இதை எடுத்திருக்கோம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா விவசாயி அலெக்சாண்டரோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ரத்தன் லோ டனலை உங்கள் விவசாய முறைக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.